ஜாச்சி இரு. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுற? நீங்க தான் துரத்துறீங்க. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன மிரட்ட போறீங்களா? சேச்சே அதெல்லாம் இல்ல. பின்ன தப்பு பண்ற எல்லாரும் அதை விரும்பி பண்றது இல்ல. ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கும். அதுக்காக தான் நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை யாராவது மிரட்டி அப்படி சொல்ல சொன்னாங்களா? யாரா இருந்தாலும் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். யாராவது பணம் கொடுத்து செய்ய சொன்னாங்களா? அப்படிலாம் இல்லையே. தவர், நீ உண்மையை சொல்லனாலும் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ பொய் சாட்சி சொன்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா? உனக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு ஜெயிலுக்கு போறியா? சரி ஒண்ணுமே இல்லை. இப்பவே உன்னை யார் இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லு, நான் உன்னை காப்பாத்துறேன். உன் நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ஆக்சிடென்ட் முன்னாடி வரைக்கும் எனக்கு பாண்டியன் யாருன்னு கூட தெரியாது. அப்புறம் நான் எப்படி அவரு கூட சண்டை போட்டிருக்க முடியும்? நீ சொல்றதுல ஏதாவது சின்னதா 1% லாஜிக் இருக்கா? யாரோ நான் அப்படி சொல்லிருக்காங்க, நீயும் சொல்ற. யாருன்னு சொல்லு, அது போதும். தவர், சொல்லிட்டேன்னா நான் உன்னை இந்த விஷயத்துல இருந்து கம்ப்ளீட்டா விட்டுருவேன். தபர், பதட்டப்படாத, பயப்படாத. ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி மிரட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுவேனா? டேய், நான் உன்னை மிரட்டவே இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு அவருக்கு சண்டை நடந்தது உண்மை. அதான் நான் பார்த்தேன். சரி, நாங்க எங்க சண்டை போட்டோம்? அந்த டைம்ல அவரு கூட யாரெல்லாம் இருந்தா எதுக்காக சண்டை போட்டோம்? சொல்லு பாப்போம். சொல்லுன்னு. இந்த பாரு, உன் மேல நான் கொல்ல காண்டில் இருக்கேன். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பொறுமையா பேசிட்டு இருக்கேன். மரியாதையா உண்மையை சொல்லிடு, என் பொறுமையை சோதிக்காத. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதான் உண்மை. கொலை பண்ணதும் இல்லாம என்ன நீங்க பொய் சொல்றீங்களா? டேய், உனக்கு கொலை கிலன்னு சொன்னா அவ்வளவுதான். ஐயோ, அடிக்க வராரு, காப்பாத்துங்க. அடிக்க வேலை, அதுக்குள்ள அலறிட்டு இருக்கிற. அடி வாங்கி. ராகவா, அவங்களுக்கு இப்ப நம்ம வேற வேலை கொடுக்குறோன்னு வை. நாளைக்கு அந்த வேலைக்கும் மிஷின் வந்தா? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து வீரா சொல்றது கரெக்டா. நாமளும் ஒரு பிசினஸ் பண்றோம். நாளைக்கு யாருமே நம்ம கடைக்கு வராம ஆன்லைன்லயே வாங்கிக்கிறாங்கன்னா நமக்கு எவ்வளவு நஷ்டமாகும்? எவ்வளவு கமிட்மெண்ட் வச்சிருக்கோம் சொல்லு. அந்த கமிட்மெண்ட்லாம் என்ன ஆகுறது? ராகவா, இப்ப நீ யோசிக்கிற மாதிரி 40 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் யோசிச்சிருந்தா நான் இந்த இடத்துல ஒரு ஜவுளி கடைக்கு முதலாளியா இருந்திருக்க மாட்டேன். ஒரு முதலாளிங்கிறவன் பணத்தை சம்பாதிக்கிறவன் மட்டும் இல்ல, தன் சம்பாதியத்தை வேலைங்கிற பேர்ல 10 பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கறவன். அந்த மெஷின் நம்ம கடைக்கு வேணாட. நம்ம கிளம்பிடுவோம். அம்மா, இந்த கடை வெறும் காசு பணத்தால உருவானது இல்ல, அன்புனாலையும் நம்பிக்கைனாலையும் உருவானது. அந்த நம்பிக்கை காலத்துக்கும் நிக்கணும். எனக்கு அப்புறம் அதை நீ காப்பாத்திடுவோம்மா. நீங்க கேஷியர் கிட்ட 3 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்களே? ஆமா வீரா, அது நம்ம கடை விஷயமா தான். அந்த சூரத் பார்ட்டி இருக்கார்ல, அவருக்கு பேமெண்ட் கொஞ்சம் பெண்டிங் இருந்துச்சா, அதான் நான் அவருக்கு தான் போன வாரமே போட்டாச்சு மாமா. இனி வந்து ராஜுவை சொல்றேன்னு நினைக்கிறேன். இன்னொரு பார்ட்டி இருக்காரு, முகேஷ், அவருக்கு தான். மாமா, நாம அவருக்கும் அனுப்பியாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு 1 ரூபாய் கூட பேலன்ஸ் இல்லையா மாமா? இல்ல, இங்க பாரு, நான் மறந்துட்டேன். அவர் அட்வான்ஸ் கேட்டிருந்தாரு, ஏதோ அர்ஜென்ட்டா, அதான் கொடுத்துட்டேன். அடுத்த பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.
அவர் பெரிய டீலர் ஆச்சே, இந்த சின்ன அமௌண்ட் எல்லாம் அட்வான்ஸா கேட்க மாட்டாரே. ஆ, வீரா என்ன? ஆம், இல்ல நீங்க வவுச்சர் எதுலயுமே சைன் போடாம இருக்கீங்க மாமா. நீங்க சைன் போட்டீங்கன்னா நான் அக்கௌண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆ, ஆ ஆ சரி வீரா, கொடு. ம். மாமா போதும் சைன் போட்டது. ஓ ஓ ஆ சாரி.